சமயம் வழி கட்டொழுங்கு, கட்டொழுங்கின் வழி கல்வி எனும் தாரக மந்திரத்துடன் மீண்டும் இவ்வாண்டு துவக்கம் கண்டுள்ளது ஸ்ரீமுருகன் நிலையத்தின் கல்வி யாத்திரை. நெடுங்காலமாக இந்திய மாணவர்களுக்காக தனிப்பட்ட கூடுதல் வகுப்புகளை வழங்கி நூற்றுக்கணக்கானவர்களை பட்டதாரிகளாக உருமாற்றியிருப்பவர்கள் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தினர். இவ்வகையில் ஆண்டுதோறும் கல்விக்கு உந்து சக்தியாய் விளங்கும் சமய வழி நிலையான வெற்றிக்கு இட்டு செல்லக்கூடிய கல்வி யாத்திரையை நடத்தி வருகின்றனர். 30வது ஆண்டாக நடைபெறவிருக்கின்ற 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி யாத்திரைக்கு 5 மாதங்களாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அதன் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ கணேஷ் தெரிவித்தார். 3ஆம் மாதம் மாணவர்கள் கல்வி புரட்சியோட எஸ்எம்சியோட கல்வி பயணத்தை இணைஞ்சாங்க. அந்த கல்வி புரட்சியோடு இணையும் பொழுது நிறைய நிகழ்வுகள் மாணவர்களுடைய ஆற்றலை மேம்படுத்துவதற்காக, கல்வி மட்டும் அல்ல, கல்வின்னு அப்படின்னு சொல்லும் பொழுது பிஎம்ல ஸ்கோர் பண்ணணும், இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது பேசிக் தான். பட் அதையும் தவிர்த்து மாணவர்கள் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கில்ஸ் அவங்க அக்வயர் பண்ணியிருக்கணும். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீமுருகன் நிலையம் பிரிக்ஃபீல்ட்ஸில் நம்ம கல்வி யாத்திரைக்கான ஒரு வாரத்திற்கான பயணம் அதிகாரப்பூர்வமாக துவக்கம் கண்டது. அந்த அதிகாரப்பூர்வமான துவக்கம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பயணம் 2 கூறுகளாக இருக்கு. ஒன்று உடல் கட்டுப்பாடு, மற்றொன்று மனக்கட்டுப்பாடு. உடல் கட்டுப்பாடுன்னு சொல்லும் பொழுது ஸ்ரீமுருகன் நிலைய மாணவர்கள் ஒரு வாரத்திற்கு சைவமாக இருந்து விரதத்தை கடைபிடித்து கல்வி யாத்திரை பங்கு கொள்வாங்க. அது ஒரு புறம் இருக்கு, நம்மளுடைய உடம்பை டிசிப்ளின் பண்றதுக்கு. பட் நம்ம மைண்டை டிசிப்ளின் பண்ணணும் அப்படின்னாக்கா மைண்டுக்கும் நம்ம சில பயிற்சிகள் கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன செய்திருக்கோம் அப்படின்னாக்கா 1008 ஸ்டாம்ப் கேள்விகள், 1008 மந்த்ரா கொஷின்ஸ் நம்ம மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அது பிஎம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இல்லை, ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்ட கேள்விகள் இல்லை, ஆங்கிலம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இல்லை. இந்த கேள்விகள் எல்லாமே எதிர்காலவியல் கேள்விகள், ஸ்டாம் எனப்படக்கூடிய அந்த 4 கூறுகளை உள்ளடக்கிய அந்த கேள்விகள். இந்த கேள்விகள் மாணவர்கள் செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் அவங்க ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லீடராக இருப்பதற்கு இந்த கேள்விகள் இன்னும் நிறைய தேடல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். கல்வி வழியே இந்திய சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் என 1995ஆம் ஆண்டு முதலே இந்த கல்வி யாத்திரையை ஸ்ரீமுருகன் நிலையம் நடத்தி வருகின்ற நிலையில் இவ்வாண்டு 3 இடங்களில் நடைபெறும் என அதன் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அசோக் வேலு கூறினார். இந்த கல்வி யாத்திரையானது நம்மளுடைய 30வது கல்வி யாத்திரை. நாடு தழுவிய நிலையில் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். முதன்மையாக பத்திகேஃப் திருத்தலத்தில் நம்மளுடைய எஸ்கியூ ஸ்ரீமுருகன் எஸ்கியூவோட கல்வி யாத்திரை 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி நம்மளோட நார்தன் சென்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட யாத்திரை நடைபெறும். அதே நேரத்தில் 3ஆம் தேதி சவுதனில் நம்மளுடைய சென்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட யாத்திரை நடைபெறும். இந்த யாத்திரையானது பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுருகன் நிலையம் இதை தலைமை தாங்கி நம்ம இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சாலும் இதில் நமக்கு முழுக்க உறுதுணையாக இருக்கிறது நம்மளுடைய மாணவர்கள், பெற்றோர்கள், ஸ்ரீமுருகன் நிலையத்தோட முன்னாள் மாணவர்கள். என்னை போல் ஸ்ரீமுருகன் நிலையத்திலேருந்து பல முன்னாள் மாணவர்கள் இருக்காங்க. கல்வி யாத்திரை என் வாழ்க்கையை ஒரு பெரிய விஷயமா மாற்றிருக்கு அப்படின்ற உண்மையை புரிந்து கொண்ட அவர்கள் இந்த கல்வி யாத்திரைக்கு நிறைய பேர் நமக்கு தோள் கொடுத்துட்டு இருக்காங்க. வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பத்துமலையில் நடைபெறவிருக்கின்ற கல்வி யாத்திரை குறித்து விளக்கமளிக்கிறார் அதன் இணை இயக்குனர் சுரேன் கந்தா. இது 30வது கல்வி யாத்திரை. வருகின்ற 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் காலையில் 7 மணிக்கு எல்லாம் வந்துடுவாங்க. 8:01 கரெக்டாக காயத்ரி மந்திரம் ஆரம்பித்தோடனையும் நம்ம சிவபுராணம் படிப்போம். சிவபுராணம் படித்த பிறகு யாத்திரை யாகம் வளர்ப்போம். யாகம் வளர்த்த பிறகு அந்த பூர்ண யாகம் முடிச்சோனையும் மாணவர்கள் எல்லாருமே யாத்திரை மேற்கொள்வாங்க. அந்த 272 படி ஏறி மேலே போய் முருகன் சன்னிதானத்தில் அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் செஞ்சு வருவாங்க. யாத்திரை முடிஞ்ச பிறகு மாணவர்கள் கீழே வரும் பொழுதுங்க அங்கே ஒரு பெரிய மோட்டிவேஷன் கொடுப்போங்க. தான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜாவோட மோட்டிவேஷன் இருக்கும், எஸ்எம்சியோட யூத் மோட்டிவேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு வரும்பொழுது எஸ்டிபிஎம்ல ரிசல்ட் இப்போ தான் வந்துச்சு. எஸ்டிபிஎம்ல 4 ஃபிளாட் எடுத்த மாணவர்கள் நம்ம சந்திப்போம். அவங்ககிட்ட நம்ம பேசலாம், எப்படி வாழ்க்கையில் யூபிஎஸ்ஆர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எஸ்டிபிஎம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஏஸ் எடுத்து 4 ஃபிளாட் எடுத்து இவங்க நம்மளோட அரசாங்க பல்கலைக்கழகத்துக்கு போகிறதுக்கு வரைக்கும் ஒரு ரிசல்ட் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் கல்வி யாத்திரை அன்னைக்கு நம்ம பார்க்கலாம்.
அந்த யாத்திரைக்கு நம் மாணவர்கள் மட்டுமல்லாமல், பெற்றோர்கள் மட்டுமல்லாமல், இந்திய சமுதாயம், எஸ்எம்சியில் படிக்காத மாணவர்களும் சரி, இது நம்ம யாத்திரை, நீங்கள் வந்து இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டு இந்த யாத்திரையில் நீங்கள் அந்த நன்மையை பெறலாம். மாணவர்களுக்கு மட்டுமின்றி குடும்பங்களுக்கும் நன்மை பயக்கும் இந்த கல்வி யாத்திரையில் பொதுமக்களும் கலந்து சிறப்பிக்க ஏற்பாடு குழுவினர் அழைப்பு விடுக்கின்றனர்.